அண்மை செய்தி. கோடை விடுமுறை முடிந்து சென்னையை நோக்கி மக்கள் படையெடுத்து வருவதால் செங்கல்பட்டு மாவட்டங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து வருவதால் ஆத்தூர், பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் துஷால் இணைப்பில் இருக்கிறார். துஷால், வணக்கம். தற்பொழுது விடுமுறை முடிந்து சொந்த ஊர் சென்னைக்கு திரும்பும் மக்களால் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் செல்வமி. கோடை விடுமுறை முடிந்து தென் மாவட்டத்திலிருந்து அதிகப்படியான வாகனங்கள் சென்னையை நோக்கி ஒரே நேரத்தில் வருவதால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்துல விடுமுறைகள் முடிந்து நாளை பள்ளி செயல்பட உள்ள நிலையில சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் விடுமுறையை கொண்டாட சென்றுள்ளனர். தற்பொழுது நாளைய தினம் பள்ளி துவங்க உள்ள நிலையில தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் சென்னையை நோக்கி பொதுமக்கள் கார், அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சென்னையை நோக்கி படையெடுப்பதால செங்கல்பட்டு மாவட்டத்தின் நுழைவு வாயிலாக இருந்து வரக்கூடிய அந்த ஆத்தூர், பரனூர் சுங்கச்சாவடியில கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆத்தூர் சுங்கச்சாவடியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அந்த ஆத்தூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்கு சுமார் ஒரு 15 முதல் 20 நிமிடம் காத்திருந்து செல்ல வேண்டிய சூழலானது ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தொடர் விசேஷ நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் அதிக அளவில் வாகனங்கள் வரக்கூடிய நிலையில போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் கடந்து செல்வதற்கு கூடுதலாக கவுண்டர்களை சேர்க்க வேண்டும், அல்லது கட்டணம் இல்லாமல் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. அதே போல போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியிலும் தற்பொழுது போலீசார் முழு வீச்சுடன் ஈடுபட்டு வருகின்றனர். சுலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி துஷால்.